மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மங்களகாரகன், பூமிக்காரகன், இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் பிராத்ருக்காரகன், இந்த உடன்பிறப்பு காரகனே இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் பகவான் 27/12/2023 முதல் 3/2/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாட்கள் அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது வரைக்கும் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுத்துட்ருக்கார். அவரோட சொந்த வீடு, எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேறு, கரெக்டாக. இப்போ குருவோட வீட்டுக்கு உட்கார போகிறார். குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏ டீம் பி டீம். ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன், அடுத்தது செவ்வாய் குரு, இவங்க 4 பேருமே அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம். அடுத்து பி டீம் சனீஸ்வர பகவான், புதன், சுக்கிரன், அதுக்கப்புறம் ராகு, இவங்க பி டீம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட 39 நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தானத்தங்களில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். இந்த மங்களகாரகன், பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார். இந்த பகை கிரகம், சுப கிரகம், அந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே வரும். அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே 1,00,000க்கு மேலே, எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே 1,00,000 லைக் வரும். ஒரு 1000 பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு, நிறைய பரிகாரங்களை சொல்லி, நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி, உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கூடிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம். அதனால் குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். சரியா? இது எங்களோட வேண்டுகோள். சரி, இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செவ்வாய் பகவானோட அற்புதமான பெயர்ச்சி. ஏன் அற்புதம் அப்படிங்கிறேன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் கலத்திராதிபதி. சாதாரணமாக எவ்வளவோ உங்களுக்கு டென்ஷன், எவ்வளவோ வருமானம்லாம் வந்தாலும் மனசில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம்தான் யோகமே கூடி வந்திருக்கு. ஒரு வீடு, மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு முயற்சி இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. அதேமாரி குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சதுனாலே மனசில் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். சாதாரணமாக எந்த பிரச்சனைகளை கண்டும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஓஹோ, நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் இந்த தண்டனை. ஸோ இந்த தப்புக்கு தண்டனை கிடைக்கிறது சகஜம். ஸோ இந்த தண்டனையை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இனிமே அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆசாமிகள் நீங்கள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேயே இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி அமைச்சு இருந்து உங்களுக்கு தனவரவை தாராளமாக கொடுத்தார். உங்களுக்கு எப்படி கொடுத்தாருன்னா, உங்களோட முயற்சிகளெல்லாம் முடிக்க விட்டார். அந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு ஹெசிடேஷன் எடுத்துக்காமல் நீங்கள் வேகமாக வேலை செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு சிறப்பு தனவரவு வந்திருக்குங்க. அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நீங்கள் காப்பாற்றிடுவீங்க, இப்போவும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? அதேமாரி குடும்பத்துக்காக சில தேவைகளெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கீங்க. குடும்பத்துக்கு தேவையான ஒரு விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்கியிருக்கீங்க. எப்படின்னாக்க ஒரு தொலைக்காட்சி பெட்டி இல்லைன்னா ஒரு கைபேசி இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணி வாங்கியிருக்கீங்க. அதனாலே குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருந்திருக்குங்க. அதே சமயம் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியான 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 3ஆம் இடம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், உடன்பிறப்பு ஸ்தானம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3, 6, 10, 11 இந்த செவ்வாய் பகவான் வந்தாலே
அவங்களுக்கு ஒரு நல்ல காலம், நல்ல நேரம்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தைரியசாலி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன், பூமி காரகன், உடன் பிறப்பு காரகன், இரத்த காரகன் 3ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் இந்த 39 நாட்கள். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே துவண்டு போய் நீங்கள் ஓரளவுக்கு சமாளித்து வந்த உங்களுக்கு இனிமேல் அற்புதமான ஒரு காலகட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். அது எதுக்காக சொல்கிறேன்னா, முயற்சிகள் வர வர அதை நீங்கள் எந்த நேரத்துலையுமே அவாய்ட் பண்ண மாட்டீங்க, பண்ணாமல் எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை பாதையை உங்களுக்கு காமிக்குங்க. உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். உடன்பிறப்புகளின் மூலம் சில சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேமாரி குடும்பத்தில் சில சுபகாரியங்கள்லாம் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னமும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனாலே உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். தனவரவு இந்த நேரம் அதிகமாக வர்றதுனால சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் வாங்குகிற யோகம், இல்லைன்னா அதுக்கு ஒரு அடித்தளமாவது இடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எங்கேயாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு 10% கட்டினா போகிறோம், அதுக்கப்புறம் இஎம்ஐயில் கட்டலாம் அப்படிங்கும்போது உடனே நீங்கள் துணிஞ்சு இறங்கிடுவீங்க. ஆனால் இந்த நேரத்தில் என்னென்னா, வாழ்க்கை துணையோ இல்லைன்னா உங்களோட பெரியவங்களையோ கேட்டு ஆலோசித்து முடிவெடுங்க. சாதாரணமாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறவங்க. அதனால் அந்த அகலக்கால் வைக்காமல் பெரியவங்களை கேட்டு இல்லைன்னா வாழ்க்கை துணையை கேட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு, மனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகுங்க. பிடிச்சிக்கங்க. இந்த 7ஆம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குற அற்புதமான பலன்கள் தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. நண்பர்கள் இந்த நேரத்தில் உதவிகளை செய்வாங்க. தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. இந்த குரு பகவான் இப்போ கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். வக்கர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சி அற்புதமான பலன்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கார். இந்த ராகு பகவான் உங்களோட பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ரிஷபராசிக்கும் அதே தான், துலாம் ராசிக்கும் அதே தான். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக உங்களோட சனீஸ்வர பகவான் உங்களோட உச்சர், அவர் இது வரைக்கும் சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில குழப்பங்களை குடும்பத்தில் கொடுத்தார். அதெல்லாம் மாறி பஞ்சமஸ்தானத்துக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். ஆக இவ்வளவு கிரகங்கள் இப்போ அனுகூலமாக இருக்காங்க. அதே சமயம் செவ்வாய் பகவான் வீரிய ஸ்தானம் உங்களுக்கு இப்போ பலமாக இருக்கிறதுனால தைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற அந்த சம்பள உயர்வுலாம் இப்போ அருமையாக கிடைக்கும். இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். பதவி மாற்றம் இதெல்லாம் அதுவும் இந்த சீருடை பணியாளர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. ஆக எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறி ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 39 நாட்கள் பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது அற்புதமான காலம். புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்லது பண்ணினா நல்லது தான் நடக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது இப்போ உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். ஆக இந்த 39 நாட்கள் தனுசு ராசியில் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தைரியமாக, வீரியமாக, ஆரோக்கியமாக கண்டிப்பாக வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.